ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இந்த அக்னிஹோத்திரம் யாகதிர் யஜ்ஞசீலானாம் ஆஹிதாக்னேஷ்ச யாகதிகி. தினசரி அக்னிஹோத்திரம் பண்ற அந்த புண்ணிய புருஷால் போற லோகத்துக்கு நீ போ ஜட்டாயோன்னு ராமர் சொல்றார். ஜட்டாயு மோட்சத்தில் ஒரு 4 லோகம்தான் ராமர் சொல்றார். யாகம் பண்ணினவா போற புண்ணிய லோகம். யாகம் பண்ணினா மாத்திரம் போறாது, பூணல் போட்டுக்கிறதுன்னு ஒன்று, சந்தியாவந்தனம் பண்ணுறதுன்னு ஒன்று. பூணல் போட்டுண்டுவா கோடி பேர், சந்தியாவந்தனம் பண்ணுறவா எத்தனை பேர்? அதுபோல் யாகம் பண்ணுறவா இப்போ 150 பேர் இருக்கா யாகம் பண்ணினவா. அதில் அக்னிஹோத்திரம் பண்ணுறவா எத்தனை பேர் இருக்க போகிறா? 100 பேர் இருந்தால் பெருசு. இந்த யாகம் பண்ணினத்துக்கு ஒரு புண்ணியலோகம், தினசரி அக்னிஹோத்திரம் பண்ணுறதுக்கு ஒரு புண்ணியலோகம். அக்னிஹோ ஆகிதாக்னேஷ்ச யாகதிகி அபராவர்த்தினாம் யாஜ. சந்நியாசிகளுக்கு ஒரு சாஸ்வத பிரம்மலோகம். அந்த சந்நியாசிகள் தபஸ்விகள், பிராணாயாம பலத்தினால தபஸ் பண்ணின அந்த சந்நியாசிகள் எந்த புண்ணியலோகம் போகிறாளோ அந்த லோகத்துக்கு போ. அபராவர்த்தினாம் யாச்ச. 4 லோகம்தான் ராமர் சொல்கிறார், ஜட்டாயுக்கு மென்ஷன் பண்ணி. யாகம் பண்ணினவா, தினசரி அக்னிஹோத்திரம் பண்ணுறவா, சந்நியாசிகள் போகிற புண்ணியலோகம். 4வது லோகம் சொல்கிறார், பூமி தானம் பண்ணுறவா புண்ணியலோகம், பண்ணினவா போகிற புண்ணியலோகம்ங்கிற. அப்போ சந்நியாசத்துக்கு யாகத்துக்கு அக்னிஹோத்திரத்துக்கு சமமாக பூமி தானத்தை சொல்கிறார் ராமர். அப்படின்னா எவ்வளோ பாக்கியம் இருக்கணும்.